ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு புளியாங்கன்று தெரியுதுங்களா? எங்கள் கைனியில் இதை வச்சு நான் காப்பாற்றின்னு வரேன். இந்த கன்று எவ்வளோ நல்லா இது இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எத்தனை வருஷத்து கண்ணாக இருக்குன்னு யோசிப்பீங்க. ஆனால் இந்த கன்று 2 வருஷத்து கன்றுங்க. பார்க்குறீங்களா? தெரியுதுங்களா? 2 வருஷமாக இதுக்கு தண்ணி ஊற்றி நான் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றின்னு வரேன். இது எதுக்குன்னு சொன்னால், இந்த கண்ணை காப்பாற்றுறதுக்கு உள்ள ஒரு கதையே இருக்குது. அந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது உண்மையான்றதை நீங்கள் பார்த்துட்டு, இது உண்மை சம்பவமாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க. நானும் ஒரு நாள் மாட்டை ஓட்டின்னு இங்கே கைனில் கட்டிட்டு போனேன். கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்ட பிறகு நான் மதியம் ஒரு 12 மணிக்கெலாம் நான் வருவேன். தண்ணி காமிக்க வருவேன். அன்றைக்கி பார்த்தா காலையில் சமைக்கும்போது எங்கள் வீட்டில் புளியே இல்லை. புளி இல்லாத காரணத்தினால எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு பெரிய புளியா மரம் இருக்குதுங்க. அந்த புளியா மரத்தில் அது பார்த்திங்கன்னா பைபாஸ் அது ஓரமாகவே ரோட்டில் இருக்குதுங்க. நான் கைனிக்கு வர நேரத்தில் அது நிறைய பழம் அந்த ரோட்டில் விழுந்து போய் இருந்ததுங்க. நான் சரி கீழே தானே விழுந்து கிடக்குது, வீணா காலால் மிதிப்படும், வண்டிங்க போகுது, நசுங்கி தான் போகுது. காலையில் பார்த்தா நம்ம வீட்டில் புளியும் இல்லை. சரி இதில் பொறுக்கி நம்ம எடுத்துன்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளியை நான் பொறுக்குனா அந்த புளி மரத்துக்கு சொந்தக்காரு பார்த்துட்டு, யார் அது புளி பொறுக்கிறது நாயே, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க பார்த்து தான் கேட்டாங்களோ இல்லை ஆள் தெரியாமல் கேட்டாங்களோ அது எனக்கு தெரியாதுங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் நம்ம மனுஷாளுங்களுக்கு மனிதராக பிறந்த நமக்கு கோபம் உண்டு தானே. எனக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்துடுச்சுங்க. இந்த புளி பொறுக்கிறதுக்காக அடித்து நாயேன்னு கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டேன். நான் அப்படியே மனம் சோர்ந்து போயிட்டேன். இந்த புளி நம்ம மீண்டும் இதை எடுத்துன்னு போகிறதா, அப்படிப்பட்ட புளி நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளியை நான் கோவத்தோடு ரோட்டில் வீசிட்ட உடனே எனக்குள்ளே ஒரு உணர்வு, ஒரு அதான் நமக்குள்ளே பேசிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்குள்ளே ஒரு உணர்வு வந்துடுச்சு. என்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த புளியோட மரத்துக்காரு பேசினதுக்கும் நான் பொறுக்குன புளியை அதை திரும்பி அவங்க கேட்டாங்கன்றதுக்காக ரோட்டில் வீசணுன்றதுக்கும் அந்த புளி பார்த்து என்னை கேட்ட கேள்வி மாரியே எனக்கு ஒரு உணர்வு. அவங்களுக்கும் உனக்கும் ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது. அவங்க உன்னை நாயன்னு சொன்னதுக்கும் நீ தெருவில் இருந்த எங்களை பொறுக்கி வீசுறதுக்கும் ஒரு அர்த்தமும் இல்லை. அப்புறம் உனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அந்த புளி கேட்குற மாரி எனக்கு ஒரு உணர்வுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன், சரி இந்த புளியை நம்ம ஒன்றாச்சு எடுத்து போவோம், அவங்க கேட்டவங்களே பெரியவங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் ஒரு புளி எடுத்துக்கினேங்க. ஒரு புளி எடுத்து அப்படியே சுவையாக சாப்பிடுவோம் இல்லையா, சில பேருக்கு புளி பிடிக்கும் சாப்பிட்றது, உண்மை தானே. அதில் அந்த ஒரு புளி எடுத்துன்னு கைனியில் நான் மாமரத்தாண்ட உட்காந்துக்கின்னு மாட்டெல்லாம் தண்ணி காமிச்சு என் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த ஒரு புளியை நான் எடுத்து சாப்பிட்டேங்க. சாப்பிட்ட உடனே அந்த புளிக்கிட்ட நான் பேசுகிற மாரியே எனக்கு ஒரு சிந்தனை. என்ன பேசினேன்னா, இந்த புளிக்கு நான் இப்போ இது திட்டு வாங்கிக்கின்னு உன்னை எடுத்துன்னு இதை சாப்பிட்றேன். நீ உண்மையிலுமே ஒரு உணர்வு உள்ளதாக இருந்தால் இந்த விதையை நான் எங்கள் கைனியில் நடுவேன். அதுவும் பாரு, ஒரு கல் ஓரமாக தான் நடுவேன். அதுவும் பாரு, சில மரங்கள் இருக்கிற இடத்த, செடிகள் இருக்கிற இடத்த தான் நான் நடுவேன். ஆனால் நீ உண்மையாலுமே உணர்வு உள்ளதாக இருந்தால், என்னை பார்த்து நீ ஏங்கினதாக இருந்தால், எனக்கு நீ முளைஞ்சி இது ஒரு மரமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நட்டு நானும் சில காலமாக அதை மறந்துட்டேன். நட்டது எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு நாள் நான் உட்காந்து யோசனை பண்ணும்போது அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த புளிக்கு திட்டின ஞாபகம் வரும். இவங்க தானே நம்மளை திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாள் என்னை அறியாமல் நான் கையில் நம்ம ஒரு கண்ணை நட்டோமே, ஒரு விதையை போட்டோமே, அந்த விதை என்ன தான் ஆச்சு நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அழகாக முளைச்சிருக்குதுங்க. செம்ம சூப்பராக பாருங்களேன். அதை பார்க்கவே எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் அதுங்கிட்ட பேசுகிற மாரியே எனக்கு ஒரு உணர்வுங்க.
வந்து பார்த்தா முளைச்சி அது அப்படியே துளிர் விட்டு இருந்தது. அப்பாடா, நான் தான் உன்னை பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வாளி எடுத்துன்னு வந்து பக்கெட்டு எடுத்துன்னு வந்து தினைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவேன். தண்ணி ஊற்றும் போது சொல்லுவேன், நீ வந்து கல்லுள்ள இடங்கள்ல இருக்கிற, நான் காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையிலுமே நீ ஏக்கத்தை நீ அறிஞ்சிருந்தா நீ இது வந்து மரமாக ஆகணும், இது மரமாகி என் குடும்பத்துக்கு சுவை தரணும். நீ இல்லாமல் ஒருத்தரும் குழம்பு வைக்க முடியாது. அதால் ஒவ்வொருத்தருக்கும் குழம்புல நீ இருக்கணும், சுவை தரணும். மற்றவங்களுக்கும் நான் இந்த புளிக்காக ஏங்கினேன்ல, மற்ற என்னை மாரி இருக்கிறவங்க பல பேர் குடும்பத்தில் நீ போய் சுவை தர மரமாய் நீ வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் வரலையும் இன்னி நாள் வரலையும் இந்த மரத்தை நான் தண்ணி ஊற்றி காப்பாற்றின்னு வரேங்க. எங்கள் பையன் கேட்பாம்மா, எல்லாம் ஏதோ வளர்க்குறாங்க, நீ இந்த புளியாங்கன்னை வளர்த்துக்குன்னு பெரிய பாடுபட்டுனுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு கிண்டலாகவே பார்த்து சிரிப்பான். அப்போ சொன்னேன், உனக்கு இந்த புளியாங்கன்னோட அர்த்தமும் தெரியாது, நான் பட்ட அவமானமும் தெரியாதுடா, அதால் நீ பேசுவதான் அப்படின்னு சொன்னேன். அப்படி என்னதான் அது கதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அந்த உண்மை சம்பவத்தை தாங்க இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பகிர்றேன். இது உண்மைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.